முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள். 1853 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி. இதை மறக்க முடியாத ஒரு நாள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மும்பையில் முதல்ல ரயில் பாதை துவங்கிய நாள் தான் இந்த நாள். இந்த நாள் ஏன் நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலிக்கும் திருநெல்வேலியில் வாழ்ந்தவர்கள் அந்த அந்த தண்டவாளம் போடுற பணியில இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நினைவா நம்ம பகுதியில ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்த நம்ம பேச போறோம். அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, தானாவுக்கும் மும்பைக்கும் இடையில ரயில் பாதை போடும்போது நம்மவர்கள், அதுவும் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பேக்லாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரி, அது கவர்னர் போன்ற அதற்கு இணையான ஒரு அதிகாரி அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் நெடுநெடுன்னு பார்க்க உயரமா இருப்பாரு, பிறங்கையை பின்னால் கட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம தமிழ் பேசுவோம், அவர் ஆங்கிலம் பேசுவாரு. அவர் பேசுற மொழி நமக்கு தெரியாது, நம்ம பேசுற மொழி அவருக்கு தெரியாது. அதனால பேச்சு வழக்குல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது ஒரு தவறுதலா ஏதாவது பேசினாங்கன்னா, என்னடா பேக்லாண்ட் மாதிரி முடிக்கிற அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேக்லாண்ட் மாதிரி முழிக்கிற அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 150 வருடங்களை கலந்து இன்னைக்கும் நம்ம ஊர்ல இன்னைக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறவங்களையும், வித்தியாசமா முழிக்கிறவங்களையும், பேந்த பேந்த முழிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களையும் பார்த்தா இன்னைக்கும் பேக்லாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பேக்லாண்ட் அப்படின்னு சொன்னா அது அசிங்கமான வார்த்தை அப்படின்னு திருநெல்வேலியில் உள்ளவங்க யாரும் நினைக்காதீங்க. அது மும்பை அந்த தாடாவுக்கு இடையில முதல்ல இந்தியாவிலே ரயில் பாதை வரும்போது அங்கே பணியாற்றிய ஒரு அதிகாரியின் பெயர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. உண்மையிலே இனிமேல் யாராவது பேக்லாண்ட் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா நீங்க காலரை தூக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு ஆங்கில அதிகாரி அப்படின்னு நினைச்சுக்கலாம். சரியா? சரி, இதே மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம்.